ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கான்ட்ராக்ட் லா 1ன்னா என்னன்னு பார்க்கலாம். கான்ட்ராக்ட் லா 1 வந்து எப்போ கமென்ஸ்மென்ட் ஆச்சுன்னா, 1 செப்டம்பர் 1872ல மொத்தமா எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குன்னா, 266 செக்ஷன்ஸும் 11 சாப்டர்ஸும் இருக்கு கான்ட்ராக்ட் லால. கான்ட்ராக்ட் லா வந்துட்டு 2 பார்ட்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்ஸ் அது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா ஆஃப் கான்ட்ராக்ட். செகண்ட் வந்து ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஜெனரல் பிரின்சிபிள்ஸ்னா நம்ம வந்துட்டு செக்ஷன் 1ல இருந்து 75 வரைக்கும் நம்ம ஜெனரல் பிரின்சிபிள்ஸ்ல பார்ப்போம். தென் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து 76 to 123. தென் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்னா இண்டிம்னிட்டி, கேரண்டி, பெயில்மென்ட், பிளட்ஜ் அண்ட் ஏஜென்சி. இது எல்லாத்தையுமே ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ல நம்ம படிப்போம். 123 to 238 வரைக்கும். தென் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து பார்ட்னர்ஷிப் வந்துட்டு 239 to 266. அதாவது இப்போ சேல்ஸ் அண்ட் கூட்ஸ் ஆக்டையும் சேல்ஸ் அண்ட் கூட்ஸையும் பார்ட்னர்ஷிப்பையும் ரெண்டையும் இந்தியன் கான்ட்ராக்ட் லால ரிப்பீல் பண்ணிட்டு அதை தனியாகவே செப்பரேட்டாகவே ஒரு ஆக்டாக வச்சுருக்காங்க. சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்து 1930. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. இப்போ கான்ட்ராக்ட் லா ஒன்னை பார்க்கலாம். கான்ட்ராக்ட் லா 1 வந்துட்டு நான் எப்படி சிம்பிளிஃபைடாக ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், capacity to contract and mode of discharge of contract, a remedy for breach of contract. ஸோ இது நாலுமே வந்து கான்ட்ராக்ட் லா 1ல வரும். தென் வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டும் வந்துட்டு சில சிலபஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் லா 1ல் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி படிக்கலாம். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம வந்து கண்டினியூஸாக கான்ட்ராக்ட் லா ஒன்னோட டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.